வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. புதுடெல்லி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மாநாட்டு மையத்தில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் உணவு முறைகளில் மகளிர் 2026 என்பது குறித்த உலகளாவிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடக்கி வைக்கிறார். இம்மாநாடு முன்னேற்றத்தை நோக்கி பயணித்தல், புதிய உயரங்களை அடைதல் என்ற கருப்பொருளை உள்ளடக்கியது. இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொள்கிறார். இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளிலிருந்து விஞ்ஞானிகள், கொள்கை வகுப்பாளர்கள், பெண் விவசாயிகள் உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஒதுக்கீட்டு மசோதா 2026 அறிமுகப்படுத்த உள்ளார். ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநிலங்களவையில் இன்று விவாதம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் போதிய கையிருப்பு உள்ளதாகவும், எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தில் எந்தவித தடையும் இல்லை என்றும், நுகர்வோருக்கு வழக்கம் போல் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆசிய பகுதியில் போர் பதற்றம் நிலவுவதால் ஹார்மூஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டால் உலக வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தக மேம்பாட்டு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்று இறுதிப் போட்டியில் இந்திய அணி வேல்ஸ் அணியை 4-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியா அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று நாளை இத்தாலி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.